நஞ்சாவது இன்னைக்கு சில ஆட்களுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு சொன்னா அப்படி கசப்பா இருப்பாங்க. அவங்களால அந்த குடும்பத்தின் சாபங்களை வச்சிருக்காங்க. அந்த சாபங்களை உடைப்பதற்காக தான் இயேசு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறும், கர்த்தர் மாற்றுவார். முதலாவது எருசலேமுடைய சொந்த வீடு, இரண்டாவது யூதேயா நம்முடைய சபை, நம்ம குடியிருக்க நம்ம இருக்கக்கூடிய சபை. அடுத்தது சமாரியா, இன்னும் நம்முடைய தேசம்னு போட்டுக்காங்க. அடுத்தது உலகம் முழுவதும் நம்ம யாரா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். மூன்றாவது படி ஜெபம் பண்ண, வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம விவசாயம் பார்த்தாலும் வியாபாரம் பார்த்தாலும் ஊழியம் செய்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் உத்தியோகம் செய்தாலும் யாரா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கணும். இதெல்லாம் அஸ்திவாரங்கள், இதெல்லாம் அஸ்திவார உபதேசங்கள். இந்த அஸ்திவாரங்கள் சரியா இருந்தா பில்டிங் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், போடலாம். அஸ்திவாரம் ஒண்ணும் இல்லாம சும்மா கூட வச்சுட்டு நிறுத்தி போட்டா 4 நாளைக்குள்ள மண்டைக்குள்ள வந்து என்ன செய்யும், விழுந்து மண்டை கண்டெல்லாம் நொறுங்கிறாங்க, கூட இருக்கணும் செத்தான். மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டா சாட்சி. நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போன பிறகு உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்ப்பாங்க, சபையில் உள்ளவங்க பார்ப்பாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேனே, இவன் போயிருக்கானே, ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு வித்தியாசமான விஷயம் பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியா இருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்க ஒண்ணும் பிரமாதமாங்க, அந்த பிரசங்கம் நடந்து இந்த பிரசங்கம் வந்துச்சு, அவர் மியூசிக் போட்டார், இவர் பாட்டு படிச்சாரு, அவர் அப்படி செஞ்சாரு, டிவி வேணா இந்த படம் எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஊமையா இருக்க போதும். அல்லேலூயா. அமைதியா இருக்க படிச்சுட்டாலே, அந்த அமைதியில ஆவி வந்துட்டாலே நம்மளை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நம்மளுடைய யாரும் அனாவசியமா ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கை தட்டுங்க, கர்த்தரை துதிங்க, ஓடு கொந்தளிச்சு கிடப்போம். நேரத்தில் தமிழ்நாடுலாம் ஒரே கொந்தளிப்பு டாப்பா. நமக்கெல்லாம் தூக்கம் வருது ராத்திரி 10 மணி 11 மணிக்கு. அவனுக்கு என்ன உற்சாகம், நீங்க 11 மணிக்கு தாண்டியும் ஒரு இங்க படுத்து அவனை தாண்டி அங்க விழுது. அந்த ஆவியெல்லாம் ஓடி போயிடும். அந்த பொருளாத ஆவியெல்லாம் வந்து விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். தம்பி ராஜ்குமார் சொன்னாங்க, தம்பி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுல போய் ஜோம் பண்ணுங்க, அவன்கிட்ட ஒண்ணு சொல்ல கண்டுக்கிட வேண்டாம். நேற்று கொஞ்சம் கர்த்தருடைய செய்தி கேட்டனால சில அந்த இந்த ஸ்பிரிட் போய் அந்த பொருளாத ஆவி கொஞ்சம் குத்தி விட்டுருக்கோம். அது கிடந்து என்ன செய்யுது, அப்படியே துள்ளுது. இந்த ராத்திரி சில பேர் துள்ளுதாங்க பாத்தீங்களா, சில கேட்டக்காரங்க. அந்த ஆவி உங்களை விட்டு போக போகுது. அல்லேலூயா. அந்த ஆவி உங்களை விட்டு போக போகுது. இன்னைக்கு 3/4 ராசிக்கு மேல போயிடும். நாளை காலையில் எழும்போது பியோரா எழும்பும். அல்லேலூயா. ஐயா குதிக்கானாலும் கூட நீங்க வேண்டாம், குதிக்க வேண்டாம், பேசாம உட்காருங்க அப்படின்னு. இது வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள் எல்லாம். அம்மா நாட்டில் ஒரு இடம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப துணிக்கிட்டு இடந்தான். சரியான வாலிப பையன். அவனை பிடிங்க, நாங்க ஒண்ணு வேண்டாம் ஐயா, அவனை நம்மளால பிடிக்க முடியாது, அவனை கடவுள் பிடிப்பாங்க. அது சும்மா இடக்க மாட்டா அந்த மலையில போய் ஏறினான். ஒரு கொப்பை பிடிச்சான், கொப்பை கையோட வந்துருக்கு.